வணக்கம் நண்பர்களே. பூமி பந்துல பல விசித்திரமான இடங்கள் இருக்கு. ஆனா இயற்கையோட விளையாட்டும் நவீன வாழ்க்கையோட அமைதியும் ஒன்றிணைந்த ஒரு இடத்துக்கு போகணும்னா அது கண்டிப்பா நார்வேவா தான் இருக்கும். காடுகள்ல எப்படி உயிர் பிழைக்கிறதுன்னு ஸ்கூல்லயே கத்துக் கொடுக்கிற நாடு. ராஜா சைக்கிள்ல அலுவலகம் போற விசித்திரமான மண். உலகத்தோட கடைசி முனை. இன்னைக்கு நம்ம ஜியோதோழா சேனல்ல பூமியின் சொர்க்கமான நார்வேயை சுத்தி பார்க்க போறோம். வாங்க பயணத்தை தொடங்கலாம். நார்வே ஒரு அழகான நாடு. இங்கே மாதக்கணக்கில் இரவு வருவதில்லை. உலகத்தின் கடைசி முனை என்று அழைக்கப்படும் நாடு இது. பள்ளிகளில் குழந்தைகளுக்கு முதலில் கற்றுக் கொடுப்பது காட்டில் எப்படி தப்பி பிழைப்பது என்பதுதான். இது போன்றதொரு நாடு இது. இங்கு சாலைகளில் வாகனங்களை விட மான்கள் தான் அதிகமாக தெரியும். இங்கிருக்கும் ராஜா பாதுகாவலர்கள் இல்லாமல் சைக்கிளில் அலுவலகம் செல்வார். இங்கிருக்கும் சிறைச்சாலைகள் ஒரு 3 நட்சத்திர விடுதியைப் போல இருக்கும். குளிர்காலத்தில் வெப்பநிலை -40 டிகிரி வரை சென்றுவிடும். ஆயிரக்கணக்கான மக்கள் வடக்கு ஒளி பார்க்க உலகின் பல பகுதிகளிலிருந்தும் இங்கே வருவார்கள். எலக்ட்ரிக் வாகனங்களை ஏற்றுக்கொண்ட உலகின் முதல் நாடு நார்வே. கல்வி மற்றும் மருத்துவ சேவை முற்றிலும் இலவசம். ஐரோப்பாவின் மிகவும் அழகான, அமைதியான மற்றும் விசித்திரமான நாடான நார்வேக்கு ஒரு சுற்றுலா செல்வோம் வாருங்கள். நார்வே வடக்கு ஐரோப்பாவின் ஸ்காண்டினேவியாவின் ஒரு பகுதி. இதன் மேற்கே வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலும் கிழக்கே ஸ்வீடன், பின்லாந்து மற்றும் ரஷ்யா நாடுகளும் எல்லைகளாக உள்ளன. நார்வேயின் பரப்பளவு சுமார் 3,85,000 சதுர கிலோமீட்டர். இது நம் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு இணையானது. ஆனால் இதன் அழகும் வாழ்க்கை முறையும் இந்த நாட்டை உலகின் சிறந்த நாடுகளில் ஒன்றாக மாற்றியுள்ளது. இங்குள்ள ஃபியோர்ட்ஸ் எனப்படும் உயரமான மலைகளுக்கு இடையே இருக்கும் கடலின் ஆழம் உலகிலேயே மிகவும் பிரபலம். இவை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. நார்வேயின் மக்கள் தொகை சுமார் 55 லட்சம். இது இந்தியாவில் உள்ள ஒரு சிறிய நகரத்தின் மக்கள் தொகைக்கு சமம். இங்கிருக்கும் மக்கள் அடர்த்தி மிகவும் குறைவு. மக்கள் மிகப்பெரிய பரப்பளவில் பரவி வாழ்கின்றனர். நார்வேயின் 70% பகுதி மலைகள் மற்றும் பனிப்பாறைகளால் மூடப்பட்டுள்ளது. இங்கு 50,000த்திற்கும் அதிகமான தீவுகளும் ஆயிரக்கணக்கான ஏரிகளும் உள்ளன. மொழியை பொறுத்தவரை நார்வேயின் அதிகாரப்பூர்வ மொழிகள் நார்வேஜியன் மற்றும் சாமி ஆகும். ஆங்கிலமும் இங்கே பரவலாக பேசப்படுகிறது. நார்வேயின் தலைநகரம் ஓஸ்லோ, பெர்கன் மற்றும் ட்ரோம்சோ மிகவும் அழகான நகரங்கள். நார்வேயின் நாணயம் நார்வேஜியன் குரோன். இவர்களது பொருளாதாரம் எண்ணெய், எரிவாயு, மீன் மற்றும் நீர்மின்சாரத்தை அடிப்படையாக கொண்டது. உலகின் பணக்கார நாடுகளில் இதுவும் ஒன்று. நார்வே மக்கள் உலகின் மிக உயர்ந்த வாழ்க்கை தரத்தை அனுபவிக்கின்றனர். இவர்களது அரசாங்கத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் எண்ணெய் மற்றும் எரிவாயு மூலமாக கிடைக்கும் வருமானத்தை சாவரின் வெல்த் ஃபண்ட் என்ற பெயரில் சேமித்து வைக்கிறார்கள். இது உலகின் மிகப்பெரிய அரசு சார்ந்த நிதியாகும். இதனால் வரும் தலைமுறையினரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். நார்வே மக்கள் இயற்கையோடு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள். இவர்களிடம் ரைட் டு ரூம் என்ற ஒரு சிறப்பான சட்டம் உள்ளது. அதாவது ஒவ்வொருவருக்கும் மலைகள், காடுகள் மற்றும் எரிகளுக்கு இடையே சுற்றித் திரிவதற்கும் கூடாரம் அமைப்பதற்கும் மீன் பிடிப்பதற்கும் முழு சுதந்திரம் உள்ளது. இங்கிருக்கும் மக்கள் சாகச பயணங்களை விரும்புவார்கள். ஸ்கீயிங், ஹைக்கிங், கயாக்கிங் மற்றும் மீன் பிடிப்பது இவர்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. மக்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். நார்வே உலக மகிழ்ச்சி குறியீட்டில் எப்போதும் முதல் 5 இடங்களுக்குள் இருக்கும். நார்வேயின் சட்டங்கள் மிகவும் விசித்திரமானவை. கைதிகள் பகலில் சிறைக்கு வெளியே சென்று வேலை செய்துவிட்டு மாலையில் மீண்டும் சிறைக்கு திரும்புவதற்கு அனுமதி உண்டு. ஞாயிற்றுக்கிழமைகளில் மதுபானம் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, ஸ்வால்பார்ட் தீவில் யாரையும் இறப்பதற்கு அனுமதி இல்லை. ஏனெனில் இங்கிருக்கும் பனி உடலை அழுக விடாது. மேலும் 100 ஆண்டுகள் பழமையான வைரஸ்கள் கூட உயிர்ப்புடன் கண்டறியப்பட்டுள்ளன. இங்கிருக்கும் துருவக் கரடிகளின் எண்ணிக்கை மனிதர்களை விட அதிகம். நார்வே ஒரு அற்புதமான நாடு. இங்கிருக்கும் மக்களுக்கு கல்வியும் மருத்துவமும் முற்றிலும் இலவசம். மக்கள் சராசரியாக 82 வயது வரை வாழ்கிறார்கள். நார்வே உண்மையிலேயே பூமியின் அதிசயம். இங்கிருக்கும் மிட்நைட் சன் எனப்படும் நள்ளிரவிலும் சூரியன் மறையாமல் இருக்கும் நிகழ்வை நீங்கள் காணலாம். மறுபுறம் 1 மாதம் முழுவதும் இருட்டாக இருக்கும் போலார் நைட் நிகழ்வும் உண்டு. நார்தர்ன் லைட்ஸ் எனப்படும் வானத்தில் பச்சை, நீல, இளஞ்சிவப்பு ஒளிக்கீற்றுகள் தோன்றும் அழகை காண்பது ஒரு சிறந்த அனுபவம். நார்வேயில் உலகின் மிகப்பெரிய குளோபல் சீட் வால்ட் உள்ளது. எந்த ஒரு பேரிடருக்கு பிறகும் மனிதன் மீண்டும் விவசாயம் செய்ய
உலகெங்கிலும் உள்ள விதைகளை இங்கே பாதுகாத்து வைத்துள்ளனர். நார்வேயின் குளிர்கால விளையாட்டுகள் மிகவும் பிரபலமானவை. ஸ்கீயிங், ஐஸ் ஹாக்கி மற்றும் ஸ்னோ போர்டிங். இங்கிருக்கும் மக்கள் சிறந்த ஸ்கியர்களாக இருப்பார்கள் மற்றும் பல ஒலிம்பிக் பதக்கங்களை வென்றுள்ளனர். நார்வேயின் தேசிய விளையாட்டு கிராஸ் கண்ட்ரி ஸ்கீயிங் ஆகும். நார்வேயின் ஹென்னிங்ஸ்வேர் கிராமத்தில் ஒரு அழகான கால்பந்து மைதானம் உள்ளது. இது எந்த ஒரு தொழில்முறை லீக்கிற்காகவும் கட்டப்படவில்லை, மாறாக அந்த ஊர் குழந்தைகளின் அன்புக்காக கட்டப்பட்டது. நள்ளிரவிலும் பகல் போல வெளிச்சம் இருக்கும் கோடை காலத்தில் இங்கே கால்பந்து போட்டிகள் நடைபெறும். ட்ரோல்டுங்கா என்ற ராட்சத பாறை நார்வேயின் மிக அழகான மற்றும் புகழ்பெற்ற பாறைகளில் ஒன்று. இது மலைப்பகுதியிலிருந்து சுமார் 700 மீட்டர் மேலே நீட்டிக்கொண்டிருக்கும். இங்கே நின்று புகைப்படம் எடுக்கும்போது அது காற்றில் மிதப்பது போல இருக்கும். இந்த இடத்திற்கு செல்வது அவ்வளவு எளிதானது அல்ல. 10 முதல் 12 மணி நேரம் கடுமையான பயணம் மேற்கொள்ள வேண்டும். இருப்பினும் இது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். நார்த் கேப் என்பது ஐரோப்பாவின் வடகோடி முனை. இங்கிருந்து ஆர்க்டிக் பெருங்கடலின் அழகை காணலாம். கோடை காலத்தில் இங்கே நள்ளிரவிலும் சூரியன் மறையாது. குளிர்காலத்தில் போலார் நைட் நிகழ்வு ஏற்படும். இது இந்த இடத்தை பாதுகாப்பானதாகவும் மர்மமானதாகவும் மாற்றுகிறது. நார்வேயின் ஃபியோர்ட்ஸ் உலகம் முழுவதும் பிரபலம். அவற்றில் கெய்ராங்கர் ஃபியோர்ட் மிகவும் அழகான ஒன்று. இதை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களமாக அறிவித்துள்ளது. இதன் நீல நிற நீரில் கப்பல்கள் செல்லும் காட்சியை ரசிப்பதே தனி அழகு. அருகில் பனிப்பொழிவு, நீர்வீழ்ச்சிகள் என்று பார்ப்பதற்கே ஒரு திரைப்படத் தொகுப்பு போல இருக்கும். இதனாலேயே இது உலகின் அழகான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நார்வேயில் மனிதர்களை விட துருவக் கரடிகள் அதிகம் இருக்கும். இங்கிருக்கும் பனிப்பாறைகள், பனிக்குகை மற்றும் அரோரா போரியலிஸ் என பல அழகுகளை நீங்கள் காணலாம். நார்வே உண்மையிலேயே ஒரு சொர்க்கம். என்ன நண்பர்களே, நார்வேயின் இந்த அற்புதங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வெறும் சுற்றுலா மட்டுமல்ல, ஒரு தேசம் எப்படி இயற்கையோட இணைந்து எதிர்கால சந்ததிக்காக திட்டமிட்டு வாழணுங்கிறதுக்கு நார்வே ஒரு சிறந்த பாடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான இடங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ஜியோ தோழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு அழகான தேசத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பயணங்கள் தொடரட்டும். நன்றி.